ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து நாங்கள் உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறோமே தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஒரு கம்பெனியை பற்றி எப்போவுமே பண்ணல. நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ டெட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போது டெட் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் வந்து டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அப்போது டெட் ஃப்ரீ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கடனே கிடையாது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 7 செக்டர்ஸ் இருக்கு இல்லையா, 7 மேஜர் செக்டர்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய செக்டர்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் யாரெல்லாம் டெட் ஃப்ரீ கம்பெனிஸாக இருக்காங்க அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்தந்த செக்டரில் இருக்கக்கூடிய டெட் ஃப்ரீ கம்பெனியில் டாப் மோஸ்ட் கம்பெனி என்ன அதை தான் வந்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். இந்த கம்பெனிஸை வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னா 2 கண்டிஷன் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 5,000 crores மேலே இருக்கணும். ரெண்டாவது வந்து ROE இருக்கு இல்லையா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க கம்பெனிஸை அதிலிருந்து எது டாப் மோஸ்ட் கம்பெனின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வந்து எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கோம்னா 7th December 2021 க்ளோசிங் இதோட டேட்டா வச்சு தான் நம்ம வந்து இந்த என்டையர் அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டெட் ஃப்ரீ கம்பெனி யாருன்னு பார்த்திங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசிங்கும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐடிசி வந்து ஒரு மேஜரான வந்து ஒரு எஃப்எம்சிஜியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வரக்கூடிய ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மற்ற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சிகரெட்ஸில் இருக்காங்க, ஹோட்டல்ஸில் இருக்காங்க, பேப்பரு, பேக்கேஜிங், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இருக்காங்க, அண்ட் அக்ரிகல்ச்சரில் கூட இருக்காங்க. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 19.05, ஆனால் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0. அதாவது இவங்க வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அது. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 21.02% வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 27.25% வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டும் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4.68% வந்து காம்பவுண்டடாக வந்து க்ரோ ஆகிருக்கு. அதேமாதிரி லாஸ்ட் 1 இயரில் இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.61% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கல இந்த கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கான் டவுன் பை 1.11%. செகண்ட் செக்டர் வந்து ஃபார்மா செக்டர். ஃபார்மா செக்டரில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி யாருன்னா டிவிஸ் லேபரேட்டரி லிமிடெட். இந்த கம்பெனி தான் வந்து இந்த செக்டரில் டாப் மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்மீடியரிஸ், அதே மாதிரி நியூட்ராசிட்டிக்கல்ஸ் இன்க்ரீடியன்ஸும் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து 57.50 இருக்குது. அதே மாதிரி டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்குது. தட் மீன்ஸ் இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 23.93% கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 28.51% வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் ஹஸ் க்ரோன் இன் அ காம்பவுண்டட் ரேட் ஆஃப் 13.04%. அதேமாதிரி லாஸ்ட் 1 இயரில் மட்டும் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 24.40% வந்து இவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த கம்பெனியோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து ஷேர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31.84% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து BFSI செக்டர். BFSI செக்டர்னால் என்னென்னா வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர். இந்த செக்டரில் டாப் மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக வந்து இருக்குது. இவங்களோட நம்பர்ஸ் வந்து பார்க்கல, இவங்களோட PE ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 93.91 இருக்குது. அதே மாதிரி டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0, which means it is a debt free company. ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்க்கல, இவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 13.57%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.59% வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸோட இந்த கம்பெனியோட 5 இயர்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33.49% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து க்ரோத் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயரோட ஷேர் ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 36.09% வந்து லாஸ்ட் 1 இயரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கம்பெனியோட கம்பெனி IPO இஷ்யூ பண்ணதே வந்து 3rd October 2017 தான். ஸோ 3rd October 2017 ஆஸ் ஆன் டேட்டுக்கு வந்து ஷேர் ப்ரைஸோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து
ஆட்டோமொபைல் செக்டர். ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து டாப் டெட் ஃப்ரீ கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். ஸோ பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் அண்ட் 3 வீலர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15.66 இருக்குது. அதே மாதிரி டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0, விச் மீன்ஸ் இட் இஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 19.84% வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 17.5% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4.21% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லாஸ்ட் 1 இயரோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1% வந்து 1% கம்மியாக இருக்குது. 1% வந்து நெகட்டிவில் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3.41% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷேர் ப்ரைஸில். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர். ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்காம் குரூப் லிமிடெட். ஸோ இந்த பிரைட்காம் குரூப் லிமிடெடுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சர்வீசஸ் அண்ட் அதே இந்த 3 விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 24.32 இருக்குது அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0 இருக்குது, விச் மீன்ஸ் இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. அதேமாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15.87%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 16.91% வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸோட சேல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ க்ரோத் காமிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4.89% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 1 இயரில் ஷேர் ப்ரைஸ் வந்து இவங்களது வந்து கிட்டத்தட்ட 3238% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த கம்பெனியோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77.52% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டர். இந்த கெமிக்கல் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் ஆர் க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட், இந்த கம்பெனி பற்றி தான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் இன் இந்தியா. இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 137.24 இருக்குது அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0 இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்க்கல இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 45.01%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 38.76% வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29.69% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19th July 2021 தான் வந்து வந்ததுனால அந்த டேட்லேருந்து ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த இவங்களோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. 7th வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் செக்டர். இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்டரில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாப் டெட் ஃப்ரீ கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரிகமா லிமிடெட். இந்த சரிகமா மியூசிக் லேபிள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வந்து மியூசிக் லேபிள் கம்பெனியாக இருக்காங்க. இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து பார்க்கல இவங்க வந்து கிட்டத்தட்ட 69.77% வந்து பிஇ ரேஷியோவில் இருக்குது. அண்ட் இவங்களோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0, விச் மீன்ஸ் இட் இஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்க்கல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 24.88%, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 25.67% வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 14.80% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 1 இயரில் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 504% வந்து க்ரோ ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் அ காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் 83.03% வந்து ஷேரில் வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ டு கன்க்ளூட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7 டெட் ஃப்ரீ கம்பெனிஸ், அந்தந்த 7 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனிஸ். நீங்கள் அதோட சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த செக்டரில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப் டெட் ஃப்ரீ கம்பெனிஸ். ஸோ ஏற்கனவே இப்போ நீங்கள் இந்த கம்பெனிஸில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு, இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம். அண்ட் ஃபைனலி டிஸ்க்ளைமர், நான் எப்போ சொல்கிறது தான் வந்து இந்த வீடியோ வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸை தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா Groww வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குஜராத்தி இந்த லாங்குவேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடனுக்குடன் அந்த சேனல்ஸ்லேருந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.